மேற்கு வங்கத்தில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே இந்த வழக்கில் கைதான சஞ்சய் ராய் சார்பில் ஆஜராக 52 வயதான வழக்கறிஞர் கவிதா சர்க்கார் ஆஜராக இருக்கிறார். யார் இந்த கவிதா, இவரது பின்னணி என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் 31 வயதான பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர்கள் தொடங்கி பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழக்கில் சஞ்சய் ராய் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சஞ்சய் ராய் சார்பில் எந்தவொரு வழக்கறிஞரும் ஆஜராக தயாராக இல்லை. இதற்கிடையே தற்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் சார்பில் 52 வயதான வழக்கறிஞர் கவிதா சர்க்கார் ஆஜராக உள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆதரவாக வாதாட வேறு எந்த வழக்கறிஞரும் முன்வராததால் சீல்டா நீதிமன்றமே கவிதா சர்க்காரை நியமித்துள்ளது. இந்த கவிதா சர்க்கார் ஹூக்ளி பொய்ஷன் கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்தவர். அலிப்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கியவர். சிவில் வழக்குகளில்தான் தொடக்க காலத்தில் கவனம் செலுத்தினார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இவர் குற்றவியல் வழக்குகளில் ஆஜராகி வாதாடத் தொடங்கினார். நமது நாட்டில் வழக்கறிஞர்களை அணுக முடியாமல் இருப்போருக்கு அரசே வழக்கறிஞர்களை நியமிக்கும். அந்த முறையிலேயே கவிதா சர்க்கார் வாதாடியிருக்கிறார். அவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சீல்டா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். ஓராண்டாக அவர் இந்த சீல்டா நீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் நிலையில் தற்போது அவரை தான் கொல்கத்தா வழக்கில் நீதிமன்றம் குற்றவாளிக்காக ஆஜராக நியமித்துள்ளது. 52 வயதான இந்த பெண் வழக்கறிஞர் நீதிமன்ற விசாரணைகள் மூலமே நீதியை பெற்றுத்தர முடியும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணைக்கு முன்பே ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்வதும் சரியானது இல்லை என கூறுகிறார். நமது நாட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர் உட்பட அனைவருக்கும் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாக இருக்கிறது. மேலும் மரண தண்டனையை எதிர்க்கும் கவிதா எந்த ஒரு குற்றத்திற்கும் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனைதான் வழங்கப்பட வேண்டும் என்கிறார். குற்றவாளிகள் தாங்கள் செய்த குற்றங்கள் குறித்து சிந்தித்து மனம் திருந்த இந்த வாய்ப்பு அனுமதிக்கும் என்று நம்புவதாகவும் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் விட யாராக இருந்தாலும் அவர் செய்த குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவரை நிரபராதியாகவே கருத வேண்டும் என்று அவர் கூறுகிறார்.